வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொறையுடைமை அப்படிங்கிறது தான். ஸோ நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோன்னு தெரியும். ஸோ நேற்று வந்து ஒழுக்கமுடைமை பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க, ஓகேவா? மொத்தம் வந்து 20 அதிகாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரல் தமிழில் குரூப் 4க்கு கொடுத்துருப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு அதிகாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஓகே, ஃபைன். இதில் வந்து நான் மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வேர்டோட மீனிங் என்ன, மேக்ஸிமம் அந்த கொடுத்துருக்க பொருளே உங்களுக்கு அது வந்துடும், ஓகேவா? அண்ட் வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃபைன். பொறையுடைமை அப்படிங்கிறது, ஸோ பொறையுடைமை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. அதை தான் வந்து பொறையுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா தெரிஞ்ச குறள் தான். ஸோ அகழ்வார் அப்படின்னா தன்னை தோண்டுபவரை, ஓகேவா? தோன்றது நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம்ல, சேம் அதே வேர்டு தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இதில் இருக்குது. ஸோ அது வெளிப்படையாக வந்தனால இந்த திருக்குறள் வந்து நம்ம உவமை அணி அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகே? அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஸோ அந்த பூமி என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு மேலே நின்று தன்னை தோன்றவங்களையும் கீழே விழாமல் பார்த்துக்கும். அதுபோல் நம்மளை இகழ்கிறவங்க, ஸோ நம்மளை வந்து என்னதான் இகழ்ந்து பேசினாலும் அவங்கள வந்து பொறுத்து போகிறது தான் ஒரு தலை சிறந்த பண்பு அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அடுத்த குறள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்படிங்கிறதுல வரும், ஓகேவா? அதே போல் இங்கேயும் பொறுத்தல் மறத்தல் இதெல்லாம் தொழிற்பெயரில் வரக்கூடியது தான். தாழ் விகுதி கொண்டு முடியுது இல்லையா, அதனால். ஸோ பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ இதுவுமே நம்ம மேக்ஸிமம் இந்த அதிகாரத்தில் வர குறள் எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா ஃபெமிலியரான திருக்குறள் தான். அதனால் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லும்போது வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை பொறுத்து போகிறது ரொம்ப நல்லது, ஓகேவா? வரம்பு கடந்து நமக்கு தீமை செஞ்சுட்டே இருக்காங்கன்னா ஜஸ்ட் பொறுத்து போகிறது நல்லது. பட் அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா அதை மறந்துட்டு அப்படியே கண்டுக்காமல் போயிடுறது, ஓகேவா? அதை கொஞ்சம் கூட நினைவில் வச்சுக்கவே கூடாது. நமக்கு நல்லது பண்ணாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. பட் தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட க்ரோத்தும் நல்லா இருக்கும், நமக்கும் எந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் டார்ச்சர் எதுவுமே இருக்காது, ஓகேவா? ஸோ யார் என்ன செஞ்சாலும் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும், ஓகே? ஸோ அந்த மாதிரி போனால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுதான் திருவள்ளுவரும் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்மை அப்படிங்கிறது என்னென்னா வறுமை, ஓகேவா? இதில் விருந்தொரால் அப்படின்னு இருக்குல்ல, ஒரால் அப்படிங்கிறது தவிர்த்தல், மடவார் அப்படிங்கிறது அறிவற்றவர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ இன்மையுள் இன்மை, வறுமையிலையும் மிக்க வறுமை எதுனா விருந்தினரை போற்றாமல் நீக்கிறது தான் அப்படிங்கிறது. அதே போல் வன்மைனா வலிமை, ஓகேவா? வலிமையிலும் வலிமை அப்படிங்கிறது என்னன்னா அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தல், ஓகேவா? ஸோ வறுமையிலையும் மிகுந்த வறுமைனா வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம போற்றாமல் அவங்கள இக்னோர் பண்ணுறது வந்து வறுமையுள் வறுமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வன்மையுள் வன்மை, வலிமையிலும் வலிமை எது அப்படின்னா அறிவில்லாதவங்க தான் தீங்கு செய்வாங்க. அறிவு இருக்கிற யாராச்சும் தீங்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க இல்லையா? ஸோ அதை பொறுத்தல் தான் வன்மையிலும் வன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மடவார் அப்படிங்கிறது அறிவற்றவர், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும், ஓகே? ஸோ நிறை அப்படின்னா சால்பு, ஓகேவா? நிறை உடையவனாக இருக்கும் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு நிறையுடையவனாக இருக்கணும். சால்பு அப்படிங்கிறது ஒரு சான்றோருக்கான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து அந்த ஒரு பெஸ்ட் குவாலிட்டிஸ் தன்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத சொல்கிறாரு, ஓகேவா? ஸோ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். நிறையுடைமை நீங்காமை வேண்டின், சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னா அவன் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
அடுத்தது ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. ஸோ இதில் ஒருத்தார் அப்படிங்கிறது தண்டித்தவர். ஓகேவா? ஸோ தீங்கு செய்தவர் இல்லை தண்டித்தவர் எதை வேணால் சொல்லலாம். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார், ஆனால் பொறுத்தவரை பொன் போல் மனதுள் வைத்து மதிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பொறுத்து போயிடணும். ஓகேவா? அப்படி பொறுக்காம அவங்கள நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிக்கிறது பெரிய மனுஷத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜஸ்ட் அதுதான் இதுக்கு நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அவங்கள இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பொன் போல் பொதிந்து வைத்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க, இவன் எல்லாரும் போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. ஸோ இதில் ஒருத்தார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஒருத்தாருக்கு எதிர்ச்சொல் பொறுத்தார் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஸோ ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர். ஓகேவா? இப்போ நம்ம ஒருத்தங்க நமக்கு தீங்கு செய்கிறாங்க, அவங்கள தண்டிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஓகே இவன் எனக்கு எனக்கு தீங்கு செஞ்சுட்டான், நான் அவனை பழி வாங்கிட்டேன் அப்படின்னு ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு இருப்போம். ஆனால் அவங்கள மன்னிச்சு விட்டோன்னு வைங்களேன், ஸோ அவங்க பொறுத்து போயிட்டோம் அப்படின்னா அது உலகம் அழியும் வரைக்கும் நமக்கு புகழ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு தீங்கு செஞ்சவங்களையும் நம்ம பொறுத்து போகணும் அப்படிங்கிறது தான். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் வேண்டும். சேம் கான்செப்ட் தான். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் அரண் அல்ல செய்யாமை. நோன் அப்படின்னா அந்த துன்பத்திற்காக வருந்துவது. ஓகேவா? அதான் நோன் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ இவன் தீங்கு செஞ்சுட்டானே, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு நம்மளே வருத்திட்டு நம்ம அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு அறம் இல்லாத செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். ஸோ செருக்கினால் மிகுதியான் மிக்கவை அப்படின்னா செருக்கு. ஓகேவா? அந்த தலக்கணம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றிட வேண்டும். ஸோ அவன் நமக்கு தீங்கு செஞ்சுட்டே இருந்தாலும் நம்ம பொறுத்துட்டே போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் அவனே என்னடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல். அடுத்தது பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடும் சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருத்தங்க ரொம்ப வரம்பு மீறி நீ எல்லாம் மீறி போகிறடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரம்பு கடந்து நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டபடி பேசுவாங்க. பட் நம்ம அதை பொறுத்து போகணும். நம்ம அதுக்கு திருப்பி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி பொறுத்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ரொம்ப தூய்மையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாய் குறைக்குதுன்னு திரும்பி குறைக்கக்கூடாது இல்லையா? அதுதான். ஸோ அதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் இதோடது. ஓகே, அதே மாதிரி இது நம்ம ஆக்சுவலாக ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா பொருந்தும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லி போட்டு திருப்பி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த நம்மளோட ஆக்ஷன் மூலமாகவே அவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டு, நம்மளோட வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு சிறந்த பதிலாக இருக்கும். ஓகே, அதான் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார். ஓகேவா? அடுத்து அதாவது இப்போ உணவு உண்ணாமல் இந்த முனிவர்கள் எல்லாம் தவம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த உண்ணாது நோன்பு இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப இவங்க பெரிய மகான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுமே யாருக்கு அடுத்தவங்க தான் அப்படின்னா இந்த நமக்கு தீங்கு செய்கிறவங்கள பொறுத்து கொள்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அடுத்தவங்க தான் அந்த உண்ணாமல் நோன்பு இருப்பவங்க கூட அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இன்னா அப்படின்னா தீய. ஓகேவா? உண்ணாது நோற்பார் பெரிய,
அதாவது உண்ணாமல் நோன்பு இருக்கிறவங்கள பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண், அந்த தீய சொல்பவங்களை பொறுத்து போகிறவங்களுக்கு பின்னாடி தான் அந்த உண்ணாமல் நோன்பு இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள பெரியவர்னு செகண்ட் ஸ்டேஜில் வச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பொறையுடைமை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எக்ஸாமுக்கு எப்பயும் சொல்கிறது, எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்காமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நல்லாவே பொருந்தக்கூடிய திருக்குறள். ஸோ அப்படியே ஜாலியாக படிச்சிங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.